வணக்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், வெல்கம் டு பிக் பாஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் மல்டிப்ளேயர் வித் குட் பாய். நம்ம யார் கூட விளையாட போனால் என் தங்கச்சி கூட விளையாட போகிறோம். கோட் சென்ட் பண்ணியிருக்கேன், வாங்க போகலாம். இது வந்து ஹார்டு மோட். இது ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் சொல்லிட்டு அவங்க ஓட்டாங்க அந்த பக்கம் உள்ள. நம்ம வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் இந்த பக்கம் போகிறேன், நீங்கள் அந்த பக்கம் போங்க. சரி சரி. இப்போ தான் 3வது பேக் எடுத்துக்கிட்டுக்கிறேன். இதில் அவன் பேர் மட்டும்தான் குட் பாய், மிச்சம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பேட் பாய் விஷயம். எப்படின்னா கதவு மூடிதான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்துடும். அவன் பேர் குட் பாய், ஓகேவா? அந்த மைண்ட் செட்லேயே பாருங்க. கேம் கீழே தான் இருப்பான், ஆனால் மேலே டக்குன்னு வந்துடுவான். ஹார்ட் மூட் வேறு. ஆமாம். இப்போ எங்கே இருக்கான் அவன்? நம்ம டைலாக்கு சொல்லவே இல்லையே. நம்ம ஜெயிப்போமா இல்லைன்னு கூட தெரில. அது வரை கத்துது. இந்த பூசணிக்காவை டச் பண்ணால் போட்டு குத்துருச்சு அவன்கிட்ட. இப்போ இவன் வருவான் கண்டிப்பாக மேலே. ஆமாம், அவ்வளோ உட்காந்துக்கிறேன். இன்னும் மேலே போயிட்டீங்க என்னை விட்டு. நீ எங்கே இருக்க? கீழே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கியா? இன்னும் இங்கே வரல. அவன் சொல்லி வய முடியல. இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்? கீழே இங்கே தான். இதில் வந்து நம்ம மீட்டை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அவன் நம்மளை துரத்தும் போது அந்த மீட் போட்டு அவன் போயிடுவான். திடீர்னு அவனுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா கடிச்சிருவான். கொஞ்சம் உசார் வந்துக்கோங்க. அது சொன்ன குட் பாய் பேர் வச்சுருக்காங்க பாருங்க. குட் பாய் பேட் பாய்னு வெளியே சுத்தாதீங்க. இப்போ கீழே என்ன ஜந்துனே தெரில, டாகுன்னு போட்டிருந்தானுங்க. ஆனால் அது பார்க்க வந்து பன்னி மாதிரி இருக்குது. பன்னியும் டைனோசரை கலந்து செஞ்ச கலவா மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே கூட சேர்த்து அந்த மீட்டே கலெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே தான் இருக்கான். எத்தனை கலெக்ட் பண்ணியிருக்கோம்? 14 கலெக்ட் பண்ணியிருக்கோம். நீ எங்கே இருக்க? நான் வந்து கீழே தான் சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரே போகல. அவன் எப்போ வருவானோ? கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு கதவு வச்ச மாதிரி ஒரு ரூம்லாம் இருக்கும். அதனால எந்த பக்கம் வரான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிரும். இதில் வேறு நம்ம இன்னும் எக்ஸிட் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்கல. டோரு. ஆமாம்ல, நான் மேலே இருக்கான்னு பார்க்குறேன் வரும்போது. சரி, இங்கே ஒழிஞ்சுப்போ. அவன் வரா மாதிரியே இருக்கு எனக்கு. இங்கே இல்லை, அவன் மேலேயும் மேலே இப்போ இருந்தா மேலே, அதனால தான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டான். கீழே இருக்கானா? சரி, நான் இப்போ இங்கே தேடிடுறேன் கடற்கடன். ஓகே, இப்போ இங்கே இல்லை. இங்கே ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் போல். சரி, எக்ஸிட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே தான் இருக்கான். வந்துட்டு போகிறேன். எக்ஸிட் மேலே கிடையாது, அப்போ கீழே தான் இருக்கும். ஓகே, கீழேனா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. என்ன நினைக்கிறேன்? எனக்கும் அப்படிதான். நீ எங்கே போகிற இப்போ? நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரா? இப்போ அவன் இங்கே தான் இருக்கான். அப்போ நான் இங்கே சர்ச் பண்ணிட்டு. ஐயோ, அப்படியே கிராஸ் பண்ணான் இப்போ கதவு கிட்ட. ஐயோ, ஜஸ்ட்டு கதவு திறந்துட்டு உள்ள வந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அப்போ கீழே தான் வரேன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டான். அப்புறம் ஓகே, கிராஸ் பண்ணி நான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் பாத்ரூம்குள்ளே. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல எடுத்துக்கோங்கண்ணே. நான் மட்டும் கீழே போய் படிக்கணுங்க. அப்படிதான். யாருக்கு அடி வாங்குறது அவன்கிட்ட? ஐஸ் நிறைய முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் நல்லா கலெக்ட் பண்ணோம். அப்புறம் இந்த ஐஸ் சாப்டரில் இதான் லாஸ்ட் சாப்டர். ஆமாம், இதுக்கு மேலே இல்லை. பட் சூனியக்காரி போட்டால் போடலாம். நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒன்றும் ட்ராப் வச்சுன்னே இருக்கும். ரொம்ப கஷ்டம். அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம 27 எடுத்துட்டோம் அதுக்குள்ளே. ஆமாம், கீழே தான் இருக்குது எக்ஸிட். அப்படியா? ஆமாம். ஓகே, அப்போ நான் வந்துடுறேன். இன்னும் 2 தான் எடுக்கணும். 2 தானா? ஆமாம். மை காட். அதுவும் ஹார்ட் போன் நாங்கள் மல்டிப்ளேயரில் 5 நிமிஷத்தில் விளையாடி இருக்கோம். சரி, இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்புறம் போன வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்ஸ் அதுக்கு. சரி, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே செக் பண்ணலாம். 2 கிடச்சிச்சு, அவ்வளோதான். கீழே போனால் முடிஞ்சிச்சு. ஆமாம், முடிஞ்சிச்சு. ஐயோ, ரன்னு ஓடு 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 ஓடு. கது. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கேயே உட்காந்துப்போம். அவன் எங்கே இருக்கான் இப்போ? இந்த சுற்றிட்டு இருக்கான். ஐஸில் பார்க்குறேன் நான். ஐஸ் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. 4 இருக்குது என்கிட்ட. கறியும் 5 இருக்குது. பூஸ்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ கீழே இரு, நான் வந்துடுறேன். ஓகே, நீ எடுத்துகிட்டு எல்லாரும் சொல்கிறது கிட்டே கேட்குது. எங்கே இருக்கு? தூ போகிறான். ஐயோ, எங்கே என்னை கிராஸ் பண்ணி மேலே போகிறான். இல்லையா? அப்போ இதான் சான்ஸ். கீழே வந்துடுங்க. சரி, இதோ வரேன். என்ன இரு, வெளியே போயிட்டு இதுக்குள்ளே எடுத்துக்கொண்டா? அவ்வளோதான், சொல்லி முடிச்சு.
எனக்கு புரியல, அவன் போறான்னு தெரியுது, அடையறதுக்கு நீங்க ஏங்க போறீங்க? நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் கீழே போகிறதுக்கு மேலே போயிட்டேன். guys கேம். சரி, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிடுங்க. அக்கா, உங்களுக்கு இந்த கேம் பிளே புரியலன்னு நினைக்கிறேன். பண்ணியை தேடுறது வேலை கிடையாது, மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தப்பிக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு கேமே. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? சரி, வீடியோ முடிய போகுது. பாய் சொல்லு. பாய் பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா. டாடா.